மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் கவி. விஜய் பண்றதுங்கிறது ஒரு கோமாளித்தனம். இன்னைக்கு பாஜகவுக்கு அடிமைத்தனம். 2017 இருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி ஒரு அடிமை ஆட்சின்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய தொடக்கம் இங்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி முதுகுல காங்கிரஸ் குத்துது, விஜய் நேர்ல குத்துறாப்புல. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆட்சி அமைக்கணும், பாஜக வந்துடக்கூடாதுங்கிறது. இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? என்னதோ சொல்றாங்க, ஏதோ உடுப்பை போட்டு விட்டுருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதாவது டயலாக் கொடுத்தீங்கன்னா பேசும். ஒரு கூத்தடிக்கிற கூட்டம் டாட்டா காட்டிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது. இந்த அம்மாவுடைய என்ன பொசிஷன் அது? ஆமா, இந்த விஜய் அங்கிள் கிண்டர் ஜாய் தான் இனிமேல் வீட்டுக்கு ஃப்ரீயா வரும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் வராது. ஆரம்பத்திலேயே ஒப்பாரி ஆரம்பித்து விட்டது. பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது பாஜகவின் வெற்றி. அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் 3 சிம்ம சொப்பனங்கள், பாஜக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருந்த 3 மாநிலம், அதில் பிரதானமானது தமிழ்நாடு. ஒரு பக்கம் கேரளா, இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளம். மம்தா பானர்ஜியினுடைய அவங்களுடைய பேச்சு கூட ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும், தனிநபருக்கான ஒரு ஆளுமையோடு இருக்கும். அது கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரியான டோன். அதே மாதிரி பினராயி விஜயன் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவார். பட் தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீரியமாக செயல்படக்கூடிய இந்த 3 எதிர்கட்சிகளையும் காலி செஞ்சது தான் இந்த பாஜகவினுடைய திட்டம். அதற்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னால், அதற்கு காங்கிரஸுமே உடந்தையாக இருந்திருக்குது ஏதோ ஒரு வகையில். அது அவங்க அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருந்து கேரளாவில் கையெழுத்தினாங்கிறத தாண்டி இங்கே பச்சை துரோகத்தை இழைச்சிருக்காங்க. துளியளவு கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் நீண்ட நாள் உறவை, 20 வருடங்களுக்கு மேலான உறவை முறிச்சிட்டு போய் விஜய்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அவர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குது, ஆனால் அதை மோடி அமித்ஷா விடமாட்டார்கள் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டு தான் வரேன். இப்போ இந்த பதவியேற்பு விழாவை எடுத்துக்கிட்டோம். இந்த விழா அப்படிங்கிறது விஜயினுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்கிறாரு. இது எப்படி செஞ்சாலும் அந்த நடவடிக்கை அம்பலப்பட்டு போயிருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பதவி ஏற்றுட்டு பெரியார் திடலில் திரு வீரமணி அவர்களை சந்தித்து, ஆசிரியர் அவர்களை சந்தித்து சமூக நீதி வெல்லும்லாம் கோஷம் போடுறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்த 3ஆவதாக தள்ளிட்டாங்க. முதல்ல வந்தே மாதரம் பாட்டை பாடுறாங்க. வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது என்ன? அது 19ஆம் நூற்றாண்டில் பக்கீம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஆனந்த மடம்ங்கிற நாவல்ல வருகிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு இஸ்லாமிய மன்னனுக்கு எதிராக இந்து உணர்ச்சியை தூண்டி இந்து சாமியார்கள் எல்லாம் ஒன்று கூடி போற மாதிரி, போர் முழக்கத்தோடு போற மாதிரியும் இந்த நாட்டை இந்து நாடாக அறிவித்து பாடப்படுகிற பாடல். அதனால இந்த இந்து ராஷ்டிரத்தை முன்னிறுத்துகிற பாஜக இதை ஒரு தேசபக்தி பாட்டு அப்படின்னு சொல்லுது. இந்த பாட்டை கூட பாஜக ஆட்சி அமைத்த இன்னைக்கு மம்தா பானர்ஜியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல சுபேந்து அதிகாரி வர்றாருல, அந்த ஊர்ல கூட பாடலைங்க. இவர் ஜோசப் விஜய் சிறுபான்மையினர் அடையாளம், நான் எல்லா சிறுபான்மையினரும் என்னையே தான் நம்புறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட விஜயின் பதவியேற்பு விழாவில் தொடக்கத்தில் தான் இந்து ராஷ்டிரத்துக்கான பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அதுவும் முதல்லையே பாடப்பட்டிருக்கிறது. இப்போ முதல்ல பாடுறதன் மூலமா 2வது தேசிய கீதம், அதற்கு பின்னாடி கடைக்கோடியில் தமிழ்தாய் தள்ளப்பட்டிருக்கிறாள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சீன், சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஃபுல்லா ஆளுநர் பேசணும். ஆர் என் ரவி வருவாரு. எத்தனை வருடங்கள், எத்தனை முறை நீங்க பாத்தீங்க? வருவாரு,
தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடுவாங்க, இறுதியில தேசிய கீதத்தை பாடுவாங்க. இப்போ அவர் ஒவ்வொரு முறையும் தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க. அவர் கேட்டது இந்த தேசபக்தி பாடல்னு சொல்லுகிற இந்த சனாதன பாட்டை கிடையாது. ஏன்னா அதை செய்ய மாட்டாங்க திமுகன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா குறைந்தபட்சம் இந்த ஜனகணமன பாட்டையாவது பாடுங்க, நாட்டுப்பண்ணையாவது பாடுங்க, இதைத்தான் முதல்ல பாடணும்னு அடம் பிடிச்சாரு. ஆனா நாட்டுப்பண்ணுலாம் இல்லை. ஆனா அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் கடுமையா, அதாவது ரொம்ப தோரணையா உட்கார்ந்துருந்தெல்லாம் பார்ப்பீங்க, அந்த அப்படி எந்திரிச்சு போயிடுவாரு. அந்த உரைகள் எல்லாம் ஆளுநர் உரையை படிக்காம, அவருடைய உரையை இவர்கள் எழுதி கொடுத்ததை அச்சில் ஏற்றுவாங்க, அவர் பேசுனதை ஏற்ற மாட்டாங்க. இந்த அவை குறிப்புல இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு கெத்தான சம்பவம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதான் உண்மையிலே சம்பவம். விஜய் பண்றதுங்கிறது ஒரு கோமாளித்தனம். இன்னைக்கு பாஜகவுக்கு அடிமைத்தனம். நம்ம ஆட்சி 2017 இருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி ஒரு அடிமை ஆட்சின்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய தொடக்கம் இங்க ஆரம்பிச்சிருச்சு. 5 வருட இடைவெளிக்கு பிறகு ஒரு வீரியமான ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை காட்டுகிற ஒரு ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு இருண்ட காலத்துக்கு நாம வந்திருக்கிறோம். நீங்க துருவ பிரதேசங்கள்ல தான் உங்களுக்கு தெரியும், 6 மாசத்துக்கு ஒருக்க சூரியன் முழு நாளும் உதிக்கும், முழு நாளும் அஸ்தமனமாகும். அதே மாதிரி இங்க ஒரு சினாரியோவை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே சூரியன் இந்த முறை மறையலை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது முழுக்க முழுக்க மோடி அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த செயற்கையான இவிஎம் மிஷின் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு கூத்துத்தானே தவிர உண்மையிலேயே சூரியன் அஸ்தமனம் ஆகவில்லை. ஆனாலும் வலிந்து திணித்து இந்த 5 வருஷத்துக்குள்ள அஸ்தமனம் ஆக்கியிருக்காங்க. இப்போ ஒரு இருண்ட காலத்தை, எப்படி ஒரு 6 மாத காலம் துருவ பகுதியில் இருக்கவங்க இருட்டுக்குள்ள கிடக்கணுங்கிறது அவர்களுடைய தலைவிதியோ, அதே மாதிரி இந்த தமிழ் மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருட்டை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத பாஜக தீர்ப்பு எழுதி இருக்கிறது. அதனுடைய தொடக்கம் தான் சனாதன பாட்டை முன்னிறுத்துவது, தமிழ் தானையை பின்னுக்கு தள்ளுவது. ஆர்.என். ரவி ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து இருந்து 4-5 வருடங்களாக இருந்து செய்ய முடியாததை பதவியேற்ற முதல் நாளிலேயே விஜய் செய்து முடித்து விட்டார். அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டு சமூக நீதி வரலாறு, இந்த திராவிட பாரம்பரியம், இதன் மேல் விழுந்த ஒரு பெரிய அடி, ஒரு மாபெரும் சனாதன தாக்குதல். இது இங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பெரிய வேடிக்கை என்னன்னா, சிபிஎம் தோழர்கள் அங்கதான் அவங்க இருக்கிறாங்க, ராகுல் காந்தி கிட்டவே இருக்கிறாரு, எல்லாமே இருக்குது, எல்லாமே மாநில சுய உரிமை எல்லாருமே பேசுறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், அவர் திருமாவளவன் மட்டும் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எல்லோரும் இந்த நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு இடத்துல தான் தப்பு நடந்துச்சுங்க, நேரு ஸ்டேடியத்துல விஜய் பதவியேற்கும் போது மட்டும்தான் அந்த தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்க அர்லேக்கர், அவரு அந்த விஸ்வநாத அர்லேக்கர் அவருடைய ஆளுநர் அவர்களுடைய மாளிகையில் பொறுப்பு அவைத்தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த அவருடைய பதவியேற்பு விழாவின் போது கூட அதே மாதிரியான பாட்டுக்கள் தான் ஆரம்பத்திலிருந்து ஒலிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கூடுதலா அங்க தமிழ் தாய் வாழ்த்தை ஒலிக்கப்படலை. அப்போ இப்படித்தான் சனாதனத்தின் முகத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அப்போ விஜய் என்ன பண்றார், ஒரு பக்கம் ஒரு ஜிகனா அரசியல், எனக்கு அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளில் சொல்றாரு, நடவடிக்கைகள் என்ன இருக்கு, சனாதனத்தின் நடவடிக்கை நேரடியா இருக்குது. இதையெல்லாம் சமூக வலைதளங்கள்ல கடுமையா திட்டினதுக்கு அப்புறம், விமர்சிச்சதுக்கு அப்புறம் இவர் ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுக்குறாரு, சொல்லியிருக்கிறார், இல்ல அது தெரியாம நடந்துருச்சு. தெரியாம எப்படி நடக்கும்? இந்த பாட்டினுடைய உள்ளர்த்தம் என்ன? சிறுபான்மையினரை, அதாவது அவர்களை வன்முறையாளர்களாக, அவர்களை கொடியவர்களாக சித்தரித்து, மற்றவர்களை எல்லாம், குறிப்பா இந்து சாமியார்களை எல்லாம் புனிதர்களாக கற்பித்து பாடப்படுகிற பாடல். அந்த ஆனந்தமடம் நாவல்லையே முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு தான் அந்த நாவலின் அடக்கமே. அதற்கு இன்னும் கூடுதலா அந்த நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நாம் வெள்ளைக்காரர்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் இஸ்லாமியர்களோடு இப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த இது இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, வெள்ளைக்காரர்களுக்கு பதிலாக அந்த இடத்துல ஜோசப் விஜயை வைங்க. அந்த நாவலின் உள்ளடக்கம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நடந்திருப்பது என்பது ஒரு என்னதுல சமூக நீதிக்கான ஒரு படுகொலி நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை எதிர்த்து முதல் நாளிலேயே சிபிஎம் தோழர்கள் எதிர்குரல் கொடுத்துட்டாங்க, இன்ன பிற நபர்களும் கொடுத்துட்டாங்க. குறிப்பா திருமாவளவன் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு.
இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டிருக்கிறாரு. இவங்க என்னதான் பின்னுக்கு வந்தாலும் கூட இவர்களுக்கு அடிப்படையில் சனாதனத்தின் இதுவே தெரியல அப்படிங்கிறது இல்ல, திட்டமிட்டுத்தான் செய்கிறார்கள். தெரியாமலாம் இல்லை, இது நடக்கும், பின்னாடி நாம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. முதல் கையெழுத்தே பயங்கரமா மோசடி பண்ணியிருக்காரு விஜய். ஒவ்வொரு மாதத்துக்கும் 200 யூனிட் ஃப்ரீயா தருவேன்னு சொல்லிட்டு இப்போ 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாரு. முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. முதல் கையெழுத்தே மோசடியா இருக்குன்னு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது உண்மைதானா? இல்ல, அது மட்டும் இல்ல. இப்ப முதல் கையெழுத்துக்கு முன்னாடி அவருடைய அந்த உரை இருக்கு இல்லையா, அந்த உரையிலேயே என்ன சொல்றாரு, கஜானாலாம் காலி பண்ணி தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு மறுபடியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. அவரை மாண்புமிகு முதல்வர், அவர் மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடிலாம் தற்கூரிங்கிற வார்த்தையெல்லாம் நாம பேசியிருக்கிறோம். ஆனா இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வார்த்தைங்கிறது ஒரு வார்த்தை, ஒருத்தருடைய நடவடிக்கைகளுக்கு மேல் சொல்லுகிற வார்த்தை தான். அந்த வார்த்தைங்கிறது அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து தான் வருது. ஏங்க, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்னு பேசுறீங்க. பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு வருடமும் நடக்கிற 2 முறை நடக்கிற இது பட்ஜெட்லேயே தெளிவாக சொல்லப்படுறது. பிப்ரவரி மாதம்தான் தெளிவாக 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்கிறீங்க. தொடச்சிலாம் வைக்கப்படவில்லை. ஒரு கடன்கிறது என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக 1 லட்ச ரூபா தான் கடன் வாங்க முடியும். ஒருத்தர் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 1 கோடி ரூபாய் வரல கடன் வாங்கலாம். ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு சம்பாத்தியத்தின் அளவை பொறுத்து தான் நீங்கள் கடனின் அளவு. இந்த கடனுக்கு ஒரு ஸ்லாபும் வச்சுருக்காங்க. ஒன்றிய அரசே சொல்லுகிற அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள்நாட்டு ஜிஎஸ்டிபி இருக்கு இல்லையா, அந்த ஜிஎஸ்டிபி கூட்ஸ் ஸ்டேட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு எவ்வளவோ அந்த வருமானத்திலிருந்து 28%. ஆனால் தமிழ்நாடு 26% இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இருக்குல்ல, அதனுடைய ஜிடிபியினுடைய ஒப்பிடும்போது 85% இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்கிறது இல்லை, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்கிறது பெரிய விஷயம் அல்ல, எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள்ங்க தான். நீங்க ஓடி ஓடி போய் ஒவ்வொரு இதுலையும் கையெழுத்து போட்டு புதிய கம்பெனிகளை இழுத்து எல்லாருக்கும் இங்கே வாய்ப்பை கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது எதுக்கு அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதற்கு. அப்ப அதற்காகத்தான் 5 பேர் கொண்ட குழுவை போட்டாங்க, பொருளாதார நிபுணர்கள் கொண்ட குழு. இப்படி எல்லாத்தையும் போட்டு இதுதான் நிர்வாகம். அதனால நிர்வாகம் பண்ணிய இதற்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், அவருடைய அமைச்சர்களுக்கு தெரியும் இது எப்படி கொண்டு போகணும், என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நம்பர்ஸ் தெரியாது. வெறும் 10 லட்சம் கோடி ரூபாய். இந்த 10 லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, எடப்பாடி ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு தங்கத்தின் விலை என்ன, அன்னைக்கு தங்கத்தின் விலை என்ன? 6,000 7,000 இருந்த தங்கத்தின் நிலைமை எத்தனை மடங்கு? 3-4 மடங்கு ஏறி போச்சு. 4 மடங்கு அதிகமாக தங்கம் விலையேறி போயிருக்கு. 3 மடங்கு அதிகமாக விலையேறி போயிருக்கும் போது ஒரு கடனின் அளவே ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும்ல. உங்களுடைய ரூபாயின் மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிருது. அப்ப நலத்திட்டங்களுக்கு நீங்க ஒரு பிளான் போட்டீங்கன்னா அது இன்னும் கூடுதலாகும் இல்லையா? இதுதானே. ஸோ இந்த அரசு அதை கூடுதலாக சம்பாதிக்க முயற்சிக்கிறது. இப்போ நீங்க கடையில் பொருட்களின் விலை ஏறிட்டு அப்படின்னு சொன்னால் சம்பளத்தை அதிகப்படுத்திக்கிறது மாதிரி, கூடுதலாக சம்பளம் வாங்குறதுக்கு கூடுதலாக உழைக்கிறது. அப்படித்தான் இந்த அரசு நடந்தது. அப்படிப்பட்ட எந்த அடிப்படை திட்டமோ அடிப்படை அதை பற்றிய புரிதலோ இல்லாமல் தான் விஜய் என்ன பண்றாரு, அவங்க 2,000 ரூபா சொல்றாங்களா, நான் 2,500, அவங்க அதை சொல்றாங்களா, நான் இதுக்கு மேல. ஆனா கஜானால காசே இல்லைன்னு சொல்றவரு எப்படி 2,500 ரூபான்னு அள்ளி விட்டுறாரு? அதை சொல்லும் போது அந்த நேரத்தில் 3,000 ரூபாயை பொங்கலுக்கும் 5,000 ரூபாயை மொத்தமா நீங்க இதுக்கும்லாம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு எங்க இருந்து வருது? கடன் சொல்றீங்களே, பணம் எங்க இருந்து வருதுன்னு விஜயே கேட்டிருக்கிறாரு. அப்போ திமுக அரசு ஒரு திட்டத்தை வகுக்குன்னு சொன்னா அதற்கான பணத்தை எடுத்து சரியா வைக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? இது ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது மாதிரி தாங்க. உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும், அதுதான் உங்களுடைய ரிசோர்ஸ். உங்கள்கிட்ட ஒரு கடன் இருக்கும், அதை நீங்க திருப்பி செலுத்தணும், அது ஒரு டியூ.
அது போக இந்த மாசத்துக்கு நான் எதை வாங்கணும், உணவுப் பொருளை வாங்கணுமா, மேக்கப் கிட்டு வாங்கணுமா, அல்லது வேற இந்த ட்ரெஸ் வாங்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அடிப்படை தேவைகள் மக்களுக்கானது, இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் திட்டத்தோடு இருந்த ஒருத்தரை நீங்க வீழ்த்திட்டீங்க. இந்த மக்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னைக்கு 2500 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னாரு. இவர் ஏற்கனவே 2000 ரூபாய் தரேன்ட்டாரு. இந்த 2000 ரூபாய் இந்நேரம் உங்க கைக்கு வந்திருக்கும். இந்த மக்கள், நான் வந்து ஓட்டு போட்ட பேரன் சொன்னான்னு சொல்லி போட்டு போட்ட தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ, அல்லது மகன் சொன்னான்னு சொல்லி ஓட்டு போட்ட தாய்மார்களுக்கோ அல்லது தகப்பன்மார்களுக்கோ சொல்றது ஒண்ணுதான். உங்க குடும்பத்துக்கு இந்நேரம் 2000 ரூபாய் வந்திருக்கும். அடுத்த நிமிஷமே கையெழுத்தாயிருக்கும், டக்குன்னு வேலை நடந்திருக்கும். இன்னைக்கு சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், பிளேம் பண்றாரு. இப்ப விஜய்க்கு அது புதுசு கிடையாது. 41 பேர் செத்தாலும் சரி அதை வந்து வேற ஆள் மேலதான் குற்றம் சாட்டுவார். சிபிஐ வழக்கு யார் மேல இருக்குது? சிபிஐ யாரை கூப்பிடுது? சிபிஐ என்னவா இயங்குது? உங்க கட்சிக்காரர்கள் தான் போயிட்டு வராங்க. ஆனா வெளியில சொல்றது என்ன? சதி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குற்றச்சாட்டுகளை அடுத்தவர்கள் மேல், குறிப்பா வேற யார் மேலும் இல்லை, உங்களுக்கு பிஜேபி மேல கூட வைக்க முடியாது. பிஜேபியை குற்றம் சாட்டுவதற்கு கூட உங்களுக்கு திராணி கிடையாது. இப்பவும் அதே நிலைமை தான். ஏங்க, இவரை அரசியல் அமைப்பு, இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்களை என்கிட்ட காட்டுங்கிறாரு ஆளுநர். இது ஆளுநரின் வேலையே இல்லைன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்லுது. எந்த கட்சி? திமுக முதற்கொண்டு எதிர்த்துருது, விசிக எதிர்க்குது, கமலஹாசன் எதிர்க்கிறாரு, மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன், வைகோ எதிர்க்கிறாரு, எல்லாருமே எதிர்த்தாச்சு. காங்கிரஸ் அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் விஜயால் ஒரு வார்த்தை பேச முடியல. அப்போ உங்களுக்கு 41 பேர் செத்தாலும் உங்களுக்காக அடுத்தவன் தான் பேசணும், உங்களுக்குன்னு ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஜனநாயகன் பிரச்சனைனா அதற்கும் அடுத்தவன் தான் பேசணும். இன்னைக்கு நீங்க பதவியே இருக்கிற போது கூட பாஜக செய்கிற அட்ராசிட்டியை, அட்டூழியத்தை பற்றி ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியலன்னு சொன்னா நீங்க எப்படி வலுவாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்? இதுல ஒரு டயலாக் வேற சொல்றாரு, நான் சும்மா விட மாட்டேன், ஏதோ நடக்குன்னு நினைச்சுக்கிடாதீங்க, நான் என்னோட ஆக்ஷன் பயங்கரமா இருக்குங்கிறாரு. என்ன நீங்க ஆக்ஷன் பண்ணிட முடியும்? ஒரு ஓட்டு நகர்ந்தாலே உங்க இது விழுந்துரும் நிலையில இருக்கிறீங்க. இப்ப ஜெயலலிதா இருந்திருந்தா, சும்மா சொல்றேன், ஜெயலலிதா இதை, இந்த அரசை என்ன சொல்லுவாங்க? திமுக அரசைய மைனாரிட்டி திமுக அரசுன்னு கடைசி வரலும் சொன்னாங்க. அப்படி இந்த அரசு, அந்த திமுக சொல்லுமா? அவர்கள் நாகரிகத்துக்கும் நாகரிகமா அரசியல் செய்யறாங்க. நீ யாரு நெஞ்சில குத்துனீங்களோ அவங்க, அதாவது அந்த மார்ல இருக்கிற ஈட்டியை புடுங்கிட்டு போங்க, அவருக்கு உதவி செய்யுங்கிறாங்க. இவங்களுக்கு மார்ல குத்தி இருக்குது, பின்னாடி முதுகுல காங்கிரஸ் குத்துது, விஜய் நேர்ல குத்துறாப்புல. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆட்சி அமைக்கணும், பாஜக வந்துடக்கூடாதுங்கிறது. பாஜக வந்துடக்கூடாதுங்கிற உணர்ச்சி எதிரில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குதா? விஜய் பாஜகவுக்கு வேலை செய்யற கூலியாள் மாதிரிலாம் இருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த கீர்த்தனா, அந்த அம்மா வந்து முதல் நாளே வந்து அந்த எம்எல்ஏ சர்டிபிகேட்டை கொண்டு வரலங்கிறீங்க. சர்டிபிகேட் கொண்டு வரலங்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மா மார்ச் மாசம் மோடிஜி வந்து பல்வேறு நபர்களுக்கு சிலிண்டர் கோடிக்கணக்கான பெண்களுக்கு கொடுத்தவர், ஒரே அடியா நீங்க அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு பேசுது மோடிஜி அப்படின்னு பேசுறாங்க. அவங்களுடைய அடித்தளம் என்ன? RSS பிஜேபி பின்புலம். அதே மாதிரி CTR நிர்மல்குமார் யாரு? அவர் RSSல் பயிற்சி பெற்றவர், டவுசர் போட்ட படங்களே இருக்குது. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியாம எப்படிங்க இருக்குது? தெரியாம எப்படி இருக்குது? பிஜேபியினுடைய கட்சிக்கு வந்து, அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து வியூக வகுப்பாளராக வர்றாரு. எல்லா பிரச்சனையிலையும் RSS பிஜேபியினுடைய புள்ளியிலிருந்து பேசுவார். நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல ஏங்க நீங்க விளக்கு ஏற்றல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு விஜய்கிட்ட இருந்து பதில் வராது. ஆனா இவர் சொல்லுவாரு, இது தேவையற்ற பிரச்சனை, இது வந்து அரசு திட்டமிட்டு பிளேம் பண்ணுது, ஸ்டண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பாஜகவை குற்றம் சொல்லாமல் திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுகிற ஒரு இடத்துக்கு அவர் நின்று பேசுவார், ஒரு நியூட்ரலா. அப்போ விஜய்க்கு வந்து சிந்திக்கிற ஒரு அறிவே இல்ல, சுத்தி இருக்கவங்க யாரு என்னன்னு தெரியாம தான் கட்சிக்குள்ள வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன இருக்குங்கிறீங்க? இன்னைக்கு இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? என்னதோ சொல்றாங்க, ஏதோ உடுப்பை போட்டு விட்டுருக்காங்க, வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதாவது டயலாக் கொடுத்தீங்கன்னா பேசுவேன்.
நான் இன்னொன்று சொல்றேன், ஒரு பதவியேற்பு விழாவில் டயலாக் அங்கே பேசுவீங்க. நான் ஒன்றும் மூஞ்ச மூடிட்டு நான் கேட்கட்டுமா? நான் பேசுவேன். அதாவது நான் கூட போன வாரம் விஜயை பேசுன மாதிரி இந்த வாரம் பேச முடியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எதிர்க்கட்சி தலைவரை பேசுறதுக்கு அதுக்கான மேடையா இது? இன்னொன்னு, ஓப்பனிங்லயே முதல் நாளே ஒண்ணும் இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுறதுக்காக நீங்க வந்து உட்கார்ந்துறீங்க. கஜானா இல்ல, அது இல்ல. இதை சொன்னாலே பீடை இல்லையா? நான் என்ன சொல்றேன், எனக்கு இதன் மேல் நம்பிக்கை இல்லை. இந்த வார்த்தைகளின் மேல் அது அப்படியே மாற்றினா சொல்றதுல ஒரு பாசிட்டிவ் வைப் வேண்டாமா? ரொம்ப கிளவரா இருக்காரோ. இப்பயே நம்ம வந்து அதெல்லாம் சொல்லி வச்சுட்டோம்னா நம்மள ப்ளேம் பண்ண மாட்டாங்க, நம்மள வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, திமுக அரசு தான் காரணம்னு திருப்பி விட்டுறலாம்னு பிளான் பண்ணி. இப்ப நடந்திருக்குது, ஒரு பக்கம் மிஷின்ல வச்ச சூடு 10%, இன்னொரு பக்கம் சின்ன பசங்க சாக்லேட் கேட்டாங்கன்னு சொல்லி தெரியாதனமா ஓட்டையும் சேர்த்து இனாமா போட்ட, அடம் பிடிச்சு போட்ட ஒரு தப்பு. அதனால மக்களுக்கு தெரியும் எது ஆட்சியாளன், எவனுக்கு ஆள தெரியும். ஒன்று சொல்றேன், இந்த அரசு மேல முன்னாடி போனுச்சு இல்லையா, ஸ்டாலின் மேல எந்த பெரிய குற்றச்சாட்டுமே கிடையாதுங்க. 96 91 96 ஜெயலலிதா ஆட்சி காலம் மாதிரியா? சொந்த தொகுதியில தோக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? மிஷினை ஏதாவது சூடு வைக்காம அப்படி நடந்திருக்க முடியுமா? அந்த மக்கள் போனா கதறாங்களே, அப்படி ஜெயலலிதாவை பார்த்து கதறினாங்களா 96ல? என்ன அப்போ இது இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு குறுக்கு வழியில் குத்தி இருக்கிறாங்க, சரிங்களா? நான் தான் சொல்றேன், அவ்வளத்தையும் தாங்கிட்டு பெரிய மனுஷனா நடந்துகிட்டு இருக்காரு முதல்வர். இன்னும் கூடுதலா அவருடைய வார்த்தைகளை பாருங்க, கஜானா காலின்னு பிளேம் பண்றாரு. ஒரு சாக்கு. இந்த சாக்கை சொல்லும்போது பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, மனசு வேணும். உங்களுக்கு மனம் இல்லைன்னு சொல்லுங்க. அதை நிர்வகிக்கிற திறன் வேணும், ஆற்றல் வேணும். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே மறுபடியும் ஏன் நான் ஸ்டாலினை பெரிய மனுஷனாவே அவர் வந்து உயர்ந்துகிட்டே போறாருன்னா, நாங்களும் கற்றுக்கொண்டோம், நீங்களும் கத்துக்கிடுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோங்கிறாரு. அவர் கற்றுக்கிட்டாரா? எப்பத்துல இருந்து கற்றுக்கிட்டு இருக்காரு? அவர் 75 மிசாவில இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு அடிகள், எவ்வளவு மிதிகள், எவ்வளவு நசுக்குதல்கள், எவ்வளவு போராட்டங்கள். என்ன நீட்டுக்கெல்லாம் களத்துல இறங்கி நின்று போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து 7.5 எடப்பாடியார் கொடுத்தார். எடப்பாடி திமுக எவ்வளவு போராடினது, அதனுடைய போராட்ட வலி தாங்க முடியாமல் அவர்கள் அதை கொடுத்து சரி கட்டினாங்க. இல்லைன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் பெரிய நெருக்கடி ஆயிரும்னு பயந்தாங்க. இதான் நடந்துச்சு. ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டாங்க, என்னென்னலாமா பண்ணாங்க. அப்போ ஒரு வீரியமான எதிர்க்கட்சியாக தகப்பன் இறந்ததுக்கு பிறகு தனக்கு தலைவர், நான் வந்து அவரை தலைவரேன்னு தான் அழைச்சிருக்கேன்னு சொன்னார். அப்படி அவர் இறந்ததுக்கு பிறகு அடுத்த தலைவராக வருவதற்கு அவ்வளவு வேலை செஞ்சார். ஒரு தொண்டனா இருந்து படிப்படியா வந்து நான் நீங்க இன்னைக்கு மேடையில பேசுறீங்க, நான் ஒன்னும் மன்னர் பரம்பரையில் பிறந்தவன் இல்லைன்னு. யார சார் சொல்றாரு? இல்ல, பக்கத்துல இருந்த ராகுல் காந்தி அவருக்கு தமிழ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இல்ல பாரு. அதனால இந்த வார்த்தையை கேட்டவன ஜர்க் ஆயிட்டாரு. என்னைய பக்கத்துல வச்சுட்டு கிட்ட வச்சுக்கிட்டே திட்டுறா. ஒரு பக்கம் நீங்களே மன்னர் பரம்பரை தான். நீங்க பிறந்தது 74-6ல, உங்க அப்பா 74லேயே டைரக்டரா ஆகி அதுல வந்து பணம் பார்க்க ஆரம்பிச்சாரு. நல்ல அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஓரளவுக்கு அது பிக்கப் ஆகி விஜயகாந்தை வச்சு மேல போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிறந்த நீங்க, நான் வந்து ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தேன், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காருங்க. எந்த ஏழை எளிய குடும்பத்தை, இப்போ ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து நான் வளர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படி கிடையாது. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். இன்னும் கூடுதலா அவங்க அம்மா ஏற்கனவே பாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மாமனார் எஸ்.என். சுரேந்தர் பாடுவாரு. ஒரு பாடகர் பாடகி குடும்பம் ஓரளவுக்கு, அதாவது ஒரு நல்ல வெல் செட்டில்டு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். கஷ்டம்னு ஒன்று பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது விஜய்க்கு. ஆனா எளிய குடும்பம்னு பேசுறாரு. விஜய் அவர்கள் குறிப்பிட்டது மன்னர் பரம்பரைன்னு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்றாரு. அதாவது அப்படி சொல்ல நினைக்கிறாரு. ஆனா பக்கத்துல ராகுல் காந்தி இருக்கிறாருங்கிறது மறந்துட்டு செய்யறதுங்கிறது யாரையோ அசிங்கப்படுத்த போய் கரெக்டா போய் பக்கத்திலேயே விழுந்திருக்குது. அது விதிவசத்தால் நடந்ததா, இல்லைன்னா திட்டமிட்டு ராகுல் காந்தி ஒரு போடுறேன்னே வந்தாரான்னு தெரியல. ஆனால் விஜயே ஒரு மன்னர் பரம்பரையின் வாரிசு தான்.
ஒன்று சொல்றேங்க, வாரிசுங்கிறது அர்த்தமற்றது, பொருளற்றது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஒரு தலைமுறை தான் நீங்க கஷ்டப்படுவீங்க. 2வது தலைமுறையில அவங்க வந்து வாரிசு தான். அதனால அவங்களுக்கு அரசியல் தெரியுதா தெரியலையாங்கிறதான் பார்க்கணுமே தவிர, அவங்க எங்க இருந்து வர்றாங்கங்கிறத பெருசா பார்க்க வேண்டியதில்லை. நான் சிம்பிளா சொல்றேன். பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. அவரும் டீ கடை வச்சு அடிபட்டு கீழே இருந்து மேலே வந்தாரு. அவருடைய மகன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவர் அடிபட்டு மிதிபட்டு கீழே இருந்து வந்தார். அவர் ஓரளவுக்கு வசதி இருக்கலாம். ஆனால் அவருடைய பையன் மிதுன், அப்போ கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் அடுத்த கட்டமா வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இப்படி அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து வந்திருப்பாரே தவிர விஜய் கஷ்டப்பட்டவர் கிடையாது. அவர் 2ஆம் தலைமுறை தான். அவர் எப்படி பேச முடியும், நான் உங்களில் ஒருத்தன், உங்க வீட்டு விஜி, உங்க வீட்டு பிள்ளைன்னு எல்லாருமே சொல்லலாங்க. எம்ஜிஆர் நான் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டேன், நான் கண்டியில் இருக்கிறப்போ வந்து எங்க அம்மா சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பேசுவதற்கு உண்மை இருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா அவங்க அப்பா இள வயதிலே இறந்துடுறாரு. அண்ணனும் தம்பியும் தான் போய் நாடக கம்பெனியில் வேலைக்கு தேடுறாங்க. படிப்படியாக ஒவ்வொரு நாடகம் நடிச்சு தனக்குத்தானே ப்ரொடியூஸ் பண்ணி, நீங்க அந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டம்லாம் உண்டான எவன் தோல்லையோ சவாரி செஞ்சு எவன் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலயும் நடிச்சு தானே வந்தீங்க. நாடோடி மன்னன் படத்துலலாம் சொந்த பணத்தை மொத்தமா போட்டாச்சு. படம் தோத்துச்சுன்னா நான் நாடோடி, ஜெயிச்சுதுன்னா நான் மன்னன்னு சொன்னார். நாடோடி மன்னன்கிறதுக்கு அவர் சொன்ன டயலாக் இது, சரிங்களா? அப்படிப்பட்ட நெருக்கடிகளையோ அப்படிப்பட்ட பொறுப்புகளையோ உங்களுக்கு கிடையவே கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க. வலி என்ன தெரியும், புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல காலி. 200 யூனிட் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மாசத்துக்கு 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறார். இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைல கூட எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விஜய்க்கு வந்து அனுபவமின்மை காரணமா தான் தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்லிட்டு இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ஒண்ணு சொல்றாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இல்ல, அனுபவமின்மைங்கிறத விட இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது என்னன்னே தெரியாதுங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஃபார்முலாவை புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கூட்டம் இது. இவர்களுக்கு களத்தில் மக்கள் பிரச்சனை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நீங்க அங்க இருக்கிற ராஜ்மோகனுக்கே வந்து அவர் என்ன பட்டிமன்றத்துல பேச தெரியும், கவிதை பேசுவாரு. இன்னும் கொடுமையை பாருங்களேன். ஒரு பக்கம் கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைக்கு போடுறாங்க, ஆனா பதவி இருக்கும்போது ஆண்டவன் பெயரால் அப்படின்னு பேர் எடுக்கிறாங்க. அதாவது என் உளச்சான்றோடு அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு பதிலா ஆண்டவன் பெயரால் அப்படின்னு விஜய் பேசுறாரு, எல்லோரும் பேசுறாங்க. ஆதவர்ஜனை மட்டும்தான் பேசலன்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருக்கிற அந்த நான் அம்பேத்கரை படித்தேன்னு சொன்னதுக்காகவாவது அந்த வேஷத்துக்காகவாவது அவர் கொஞ்சம் நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா இவர்கள் எல்லோரும் எடுத்தார்கள். இன்னும் கூடுதலா ராஜ்மோகன் நான் ஆண்டவன் பெயரால்னு சொல்லிட்டு விஜயை காட்டுறாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் காலில் விழுந்தது, ஜெயலலிதா காலில் விழுந்தது இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. நாங்க இன்னொரு கட்சி, நாங்க எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னதன் பொருள் என்ன? ஜெயலலிதா வந்தாச்சு, செல்வி த்ரிஷான்னு அழைக்கிறாங்க. சில தொலைக்காட்சிகள்ல செல்வி த்ரிஷானே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மிகப்பெரிய நீண்ட நடிகர் மோகத்தில் கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு அவ்வளவு பாடுபட்டோம். இந்த இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் அந்த வேக்கம், இவர் சொன்னாரு, ரஜினி சொன்னார், ஒரு வெற்றிடம் விழுந்து விட்டதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னது கலைஞர் அவர்களும் ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது 2019க்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா அவர் 19 வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சொல்லுகிற காலகட்டத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. திமுகவுக்கு இல்ல, ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? ஹூ இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹூ இஸ் ஏ பவர்ஃபுல் லீடர். ஆனா தாவேகா தரப்புல இருந்து விஜய் என்ன சொன்னாருன்னா, வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், மக்களுக்கும் எனக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான வியூ இருக்கணும், அதனால நாங்க மட்டும்தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம்னு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கிறப்பயே சொல்லியிருந்தாரு. இவரு மட்டும்தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. வெள்ளை அறிக்கைங்கிறத முதல்ல அதுவே ஒரு போங்காட்டங்க. நான் அதான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு பட்ஜெட்லயே எல்லாமே வெளிப்படையானது. இங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்க கூட அப்பா பையில எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. பசங்க கேட்டா வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அம்மாவுக்கும் அப்பாவும் வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா அரசுங்கிறது அப்படி கிடையாது. கஜானாவில் எவ்வளவு இருக்குது, இங்க என்ன இருக்கு, எல்லாம் நீங்க தரவுகளும் உள்ள இருக்கும். நீங்க ஆன்லைன்ல போய் தட்டுனீங்கன்னா அந்த
பேஜை தட்டினீங்கன்னா எவ்வளோ இருக்கு, எல்லாம் என்ன நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்கு, எவ்வளோ எல்லா டீட்டெயில் இருக்கும். இதுக்கு மேல வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து அது சொல்ற பேச்சு தான், பேர் சூட்டுறது தான். ஆனா விஜய் என்னங்கிறாரு, நாங்க தான் முதலா வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம்னு சொல்றாரு. ஏங்க ஏற்கனவே இப்போ அண்ணாமலை இல்லையா, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு ஏற்கனவே இருக்கிற வெளியில், பொது வெளியில் அஃபிடவிட்ல தாக்கல் பண்ண சொத்து கணக்குகளே கொண்டு வந்து காட்டிட்டு ஊழல்னு சொல்றது இல்லையா யாரு, திமுக கட்சிக்காரங்களை பார்த்து. அதே மாதிரியான ஒரு பாணி, எக்ஸாக்டா சனாதன பாஜக பாணியைத்தான் இவர் பின்பற்றாரு. அங்க ஏற்கனவே வெளியில் தெரிகிற டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு மெக்கானிசத்துல நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்ப இது எல்லாமே ஏமாற்று வேலை. என்ன ஏமாற்று வேலைன்னா, நான் செய்ய மாட்டேன். நான் தான் சொல்றேன், இந்நேரம் 8000 ரூபாய் கூப்பன் வந்திருக்கும், உங்க வீட்டுக்கு ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வந்திருக்கும். படுகொலியில விழுந்துட்டீங்களா? உன் பையன் சொன்னான்னு சொல்லி ஓட்ட போட்டு இன்னைக்கு உனக்கு அதுவும் இல்லாமல் போச்சா? 200 யூனிட் மின்சாரம்ங்கிற வீட்டில் 2 ஏசி வாங்கி, ஒரு ஏசியாக இருந்ததோ ஒரு வேளை வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. இல்லைன்னா அண்ணன் தம்பி 2 ரூமில் இருந்தால் 2 ஏசி ஆகிருப்போம். 2 குடும்பம் ஒரு வீட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 500 யூனிட்டுக்கு மேலே போயிடும். நீங்கள் பணக்காரர்கள்னு கருத ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் தன்னையே ஏழைன்னு சொல்கிறாரு. எது ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிற 3.5 கோடி ரூபாய் லேண்ட் ரோவர், அவர் வந்து இதுக்கு போயிட்டு வந்தது அந்த 3.25 கோடி ரூபாய் டாட்டா காட்டிட்டு வந்தார் இல்லையா சிபிஐ அலுவலகத்திலிருந்து, அது BMW 2.25 கோடி ரூபாய். இப்படியெல்லாம் கார்களை வச்சிருக்கிறவர் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய 8000 ரூபாய் கூப்பன் போச்சுது. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய டிவியோ ஃப்ரிட்ஜோ அல்லது மிக்சியோ எல்லாமே போச்சுது. இப்போ உங்கள்கிட்ட 500 யூனிட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மின்சாரம், அதுவும் 2 மாதத்துக்கு தான், 1 மாதத்துக்கு இல்லை, அதுவும் 200 யூனிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போமே ஆரம்பிச்சிருச்சுங்க போங்கு ஆட்டம், பொய் சொல்லுகிறது, ஏமாற்றுவது ஆரம்பித்து விட்டது. அதையெல்லாம் விட மேலாக மனைவியை கூட்டிட்டு வந்து குடும்பமா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2021 அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பமே இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் அவங்க துர்கா அம்மா வந்து அவங்க கண்ணீர் சிந்தினாங்க அப்படி. ஏன்னா அத்தனை வருடங்கள் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு. கலைஞர் இருக்கிற தண்டியும் வந்து அவரால் எந்த இடத்துக்கும், அதாவது அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போக முடியல. எத்தனை ஆண்டு காலம் நான் காத்திருந்தோம் இந்த உழைப்பு, இந்த இதுக்காக. இப்படி இருந்து நாம் இப்படி வந்திருக்கோம். அந்த ஆனந்த கண்ணீர் அப்படி பெருகுனுச்சு. இன்னைக்கு உங்க மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருந்தா அந்த அப்படி ஃபீல் ஆயிருக்கும். அதாவது ஒரு குடும்பம் அதையே நிர்வகிக்க முடியாத ஒருவர் இன்னைக்கு நாட்டை நிர்வகிக்க வந்திருக்கிறாரு. ஒரு கூத்தடிக்கிற கூட்டம் டாட்டா காட்டிட்டு வந்து அந்த அம்மா உட்கார்ந்துருக்குது. இந்த அம்மாவுடைய என்ன பொசிஷன் அது? இதை நார்மலைஸ் பண்றாங்க. இது ரொம்ப இயல்புங்க, அது அவருடைய தனிப்பட்ட விஷயங்க. அவன் தலைவின்னு கத்துறான், ஓன்னு கத்துறான். அவன் பைத்தியக்காரனா இருக்காங்கிறதுக்காண்டி ஊர்ல இருக்கிற அவருக்கு ஓட்டு போட்டது 1.25 கோடி 1 கோடி பேர் தான். மிச்சம் இருக்கிற மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? சரிங்களா? மற்ற மக்களுக்காக தான் நம்ம பேசுறோம். உங்களுக்கு ஓட்டு போடாத அல்லது உங்களுக்கு ஓட்டு போட்டதிலே கணிசமானவர்கள் உங்களுடைய ஆட்கள் கிடையாது. பகுத்தறிவு மிக்க மக்கள் இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க எவ்வளவு நார்மலைஸ் பண்ணாலும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கிட முடியாது. அதே சமயம் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்ததுமே அம்பேத்கர் திடலுக்கு போய் மரியாதை கொடுத்தாரு. அதுக்கு வாழ்த்துகளும் கிடைச்சிச்சு. ஆனா அம்பேத்கரும் ஒரு கொள்கை தலைவரா இருக்கிறவர் தான், அவருக்கு எந்த மரியாதையும் செலுத்தினேங்கிற விமர்சனமும் போயிட்டு இருக்கு. அப்போ சாதிய பத்தின புரிதல் விஜய்க்கு இல்லையா? சும்மா அரசியலுக்காக தான் அம்பேத்கரை பயன்படுத்தினாரா? இல்ல, இது ஒரே விஷயங்க. அதாவது ஒரு ஓட்டு கட்சி சாதி ரீதியா ஆட்களை நிறுத்துறது அதெல்லாம் கூட நடக்கும். ஏன்னா வெற்றிக்காக அவர்கள் செய்வாங்க. ஆனா நடைமுறையில் கொள்கையில தான் அதை இது பண்ணணும். அதாவது செயல்பாட்டில் என்ன பண்றாங்க, ஒரு கட்சி பாலிசியில், அதாவது இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு நாட்டுப்பண் பாடுறதுல, அது நான் சொன்னேன் இல்லையா, அது ஏன் ஒரு பாட்டு தானேங்க, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் திமுக அதுல ரிஜிடா இருந்துச்சு. எத்தனை முறை கோச்சிட்டு போனாரு. அதை நீங்க மீண்டும் மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்க மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க. அப்படிப்பட்ட சீனாரியோ இங்க இல்லையே. நீங்க நேரடியாக கொண்டாந்து பாஜக செய்யாத வேலையை, பாஜக கூட நிகழ்த்தாத வேலையை, இந்து ராஷ்டிரத்துக்கான பாட்டை நீங்க பாட வச்சிருக்கீங்களே, அது ஒரு இடத்துல நடந்தா மட்டும் இல்லை, மீண்டும் இங்க ராஜ்பவன்ல நடக்குதே. அப்ப இதெல்லாம் தான் நடைமுறை. அங்கோடி நீங்க மாலை போடலாம். நீங்க என்ன சொல்றதுன்னா,
ஜோசப் விஜயை வச்சுக்கிட்டே நீங்க சிம்பிளா யோசிங்க, பாஜக எப்படி ஒவ்வொரு நாட்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயங்கியிருக்குது. அப்துல் கலாமை மேலே காட்டும். ஒரு முஸ்லீமை நாங்கள் முன்னிறுத்துகிறோம்னு சொல்லுவாங்க. இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக படுகொலைகளையும் பெரிய பெரிய கலவரங்களையும் நிகழ்த்துவாங்க. இன்னொரு பக்கம் திரௌபதி முர்முவை மேலே வச்சிருப்பாங்க, இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா பழங்குடியின மக்கள் மீது தான் கடுமையான தாக்குதலை மணிப்பூர்ல நடத்துறாங்க. இப்பவும் அது நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஜோசப் விஜயை இன்னைக்கு அவர்கள் நியமித்து வச்சிருக்காங்க. இந்த இந்த நெருக்கடியான சூழல்ல, அதாவது ஜோசப்பே வச்சுக்கிடாம நாம நேரடியா ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுத்தான் அவர்கள் நகர்ந்தார்கள். அதுக்கு முட்டுக்கட்டையாக தான் இவங்கெல்லாம், அதாவது முற்போக்கு சக்திகள்லாம் போய் உள்ள தலையை கொடுத்துருக்கே தவிர இது நீண்ட நாள் நிலைக்காது. ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு. இந்த முரண்பாடுகள் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சார், அதிமுக சார்பா எஸ்பி வேலுமணி தலைமையில தாவேக்கால போய் இணையறதுக்கு ஒரு 30 எம்எல்ஏக்கள் தயாரா இருக்கிறதாவும் செய்தி போயிட்டு இருக்கு. அப்ப தாவேக்கா இன்னும் பலமா தானே ஆகும். அதுதான் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன புள்ளிக்கு இப்பதான் வராங்க. அதாவது ஒரு சினிமா நடிகர், சினிமா பிரபல்யத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த வேக்யூம் கிளீன் இருந்துச்சு. ரஜினி சொன்ன அந்த வேக்யூம், முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த வேக்யூம் இருந்துச்சு. இங்க ஸ்டாலின் திமுகவுக்கான அடையாளமாக வந்துட்டார். அடுத்து உதயநிதி இருக்கிறாரு. இன்னும் அந்த கட்சி வலுவாக இருக்கிறது சித்தாந்தத்துல. இப்போதும் கூட சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் சொல்லிட்டு போறாரு. சரிங்களா? ஆனால் இந்த பக்கம் பாஜகவுக்கு மறைமுகமாக சேவகம் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தேவைப்படுது. ஜெயலலிதா யாருங்க? அவர் உயிரோடு இருக்கும் போதே கரசேவைக்கு ஆள் அனுப்பினார், இங்கிருந்து அந்த பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்த அம்மா தான் ஆடு கோழி பலியிடுவதை தடை செஞ்சது. அவர் தான் மதமாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ரிவர்ட் வாங்கிட்டாரு. மற்றபடி ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்னு கூட கிடையாது. நடைமுறையில் அது சாத்தியமில்லைன்னு பின்வாங்கிட்டாரு. அப்படிப்பட்ட நபர்களை வைத்துக் கொண்டுதான் இன்னும் கூடுதலா 2017 எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் தான் அதிகார மட்டங்கள் முழுவதும் இந்துத்துவமயமானது. இருக்கிற பக்கம் ஃபுல்லா சங்கிகளை கொண்டாந்து நிரப்புனது அப்பதான் நடந்துச்சு. வெளி மாநிலத்துக்காரர்கள் தமிழே தெரியாத போது கூட தமிழ்நாட்டில் அரசு வேலைக்குள் உயர் பதவிக்குள் வரலாம்ங்கிற அரசாணையும் அப்போதுதான் வந்தது. இப்போ அந்த மாதிரியான கொடுமை எல்லாம் நடக்கும். நீங்க ஹிந்தி தெரியலன்னா ஒரு விஷயத்தை ஒரு அரசு அலுவலகத்தில் போய், இப்பவுமே நெருக்கடி தான். விஜயினுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் மோசமாக நிலைமை மாறப்போகுது. திமுக வந்த உடனே அவசரமாக அரசாணை பிறப்பிக்குது. தமிழ் நீங்கள் பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுடைய பதவி செல்லும், குறைந்தபட்சம் தமிழ் வேணும், அடிப்படையில் தமிழ் தெரியாமல் நீங்கள் தமிழ்நாட்டு அரசு வேலைக்குள் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க அரசாணை விட்டதுக்கு அப்புறம் தான் இது நிக்குது. அப்போ ஒரு சதியை எப்படி கஷ்டப்பட்டு முறியடிக்க வேண்டியது இருப்பாருங்க. அந்த முறியடிச்ச இடத்திலிருந்து மறுபடி விஜய் அதை ஓபன் பண்ண ஆரம்பித்து விட்டுட்டார். அப்படிங்கிறதனுடைய அடையாளம் தான் இந்த வந்தே மாதரம் பாடல். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி எழுது. மயிலாப்பூரை சேர்ந்த வெங்கட்ராமனை தான் கல்வித்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கையை எதிர்த்து அன்பில் மகேஷ் அப்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்கட்ராமன் அதே வேலையை தொடர்ச்சியா செய்வாரா, இல்ல மும்மொழி கொள்கை? வெங்கட்ராமன் எப்படிங்க செய்வாரு? வெங்கட்ராமன் சனாதனத்தின் பிள்ளை, அவரு சனாதனத்தின் பிரதிநிதி. அவர் அந்த வெற்றி பெற்ற உடனே ட்வீட் போடுறாரு, இனிமேல் பிராமணர்களை யாரும் பற்றி இழிவாக பேச முடியாது, இங்க சனாதனமே இல்லைன்னு பேச முடியாதுன்னு ட்வீட் போடுறாரு. அப்படிப்பட்டவரை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக்க போறீங்க, ஆக்கியிருக்கீங்க. இப்ப இவரு எந்த விதமா கல்வித்துறையை நடத்துவார்? சனாதனத்தை அமல்படுத்துவார். குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும், குழந்தைகளை பசி இல்லாம படிக்க வைக்கணும், படிக்க வச்ச பிள்ளைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டம், படிக்க வச்சு வர்றதுக்கு தயங்குது முதல் தலைமுறை பட்டதாரி, பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் படிக்கிறதுக்கு 1000 ரூபா உதவித்தொகை, ஆண்களுக்கு தமிழ் புதல்வன், பெண்களுக்கு புதுமை பெண், இப்படி பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வாங்க படிக்க, வந்ததுக்கு அப்புறம் உங்களை வெளிநாடுல படிக்க வைக்கிறோம் அப்படின்னு கனவுகளை விதைச்சு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டவங்களை தூக்கி கொண்டு போன ஒரு கல்வித்துறையை இன்னைக்கு ஒரு சனாதன சங்கி கையில கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? இன்னும் கூடுதலா போன அரசுல ஒரு பார்ப்பனர் கூட கிடையாது, ஃப்ளோர்ல அதிமுக கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்க நேரடியாக 2 பார்ப்பனர்களை கொண்டு உள்ள இறக்கிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
சீமான் தான் சொல்றாரு, பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு. அவர் வார்த்தையால சொன்னாரு, நீங்க நடைமுறையில செய்றீங்க. இவ்வளவுதான் ஜோசப் விஜயனுடைய ஓகே. அடையாளம். ஆனா விஜய் அறியாமையில செஞ்சிருப்பாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்காது. வெங்கட்ராமன் கூடயே இருக்காரு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு துறை ஒதுக்குறப்ப இவருக்கு ஒதுக்கலாம், பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கலாம் அப்படின்னு கூட அறியாமையில கூட செஞ்சிருக்கலாம்ல. இன்டென்ஷனா செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. இது இன்டென்ஷன் இல்ல, இது இன்டென்ஷன், அவருக்கு இன்டென்ஷன் இல்ல. இவர்களுக்கு இந்த துறையை கொடுங்கள், அதுவும் குறைஞ்சபட்சம் வெங்கட்ராமனுக்கு கல்வித்துறையை கொடுங்கள்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்தே வந்திருக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க சொல்றதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் கையெழுத்திடுங்கள், 2500 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும்னா அதை செய்யணும், இல்லைன்னா தரமாட்டோம்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒன்றிய இணையமைச்சர் இவர் தர்மேந்திர பிரதான் பேசினாரு. நீங்க 2500 கோடி இல்லை 10,000 கோடி ரூபாய் தரட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய மும்மொழி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். அதற்கு உறுதுணையா அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பிஎம்சி பள்ளிகளை அதாவது இது பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே அறிவுறுத்தல் வந்துருச்சு. இவர்கள் இப்பதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அடுத்து நடக்க போறத பாருங்க. ஒன்னே ஒண்ணுங்க, திமுக எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்துருக்குது. அது எதிராளியில இருந்து போராடும், அது கூட சேர்ந்து நாமளும் போராடணும். ஏன்னா இந்த சின்ன பசங்க லாலிபாப் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு அவனுக்கு காமிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா அவர் நண்பா நண்பீஸ் குட்டீஸ்ன்னு பேசுறாருங்க. உலகத்திலே இது எந்த சட்டத்தில் அடங்கும்? எனக்கு ஓட்டு போட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு 18 வயசு வேணும்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்துக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும்னா உங்களுக்கு வயசு வேணும், ஓட்டு போடணும்னா உங்களுக்கு 18 வயசு வேணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா 18 வயசு வேணும். 8 வயசு பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்து ஓட்ட விட்டுறீங்களா? அது ஓட்டவே தெரிஞ்சாலும் ஓட்டத்துக்கு அனுமதி உண்டா? கிடையாது இல்லை. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு வயது வரம்பு வேணும்னு சொல்லும்போது அந்த வயது வரம்பு வந்தவர்களே கூட முழு முதிர்ச்சி அடையாதவர்கள் தான் இளம் வாக்காளர்கள். அவர்கள் பண்ண தப்பும் உள்ள இருக்குது. அவங்களுக்கு கூட பதவியேற்பு விழால நன்றி சொல்றாரு. ஆனா அதை விட குட்டீஸ், உங்களுக்கு மாமா இந்த விஜய் அங்கிள் கிண்டர் ஜாய் தான் இனிமேல் வீட்டுக்கு ஃப்ரீயா வரும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் வராது. 6 சிலிண்டரு, தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் அண்ணன் சீரு, இப்படி பல்வேறு 2500 ரூபாய் காசு செய்வார். இது எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலே ஒப்பாரி ஆரம்பித்து விட்டது. பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க. ஜெயலலிதா அப்படித்தான் ஆரம்பிச்சாரு, அப்படிதான் பேசுவார். நீங்க பழைய ஆட்சி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னே ஒப்பாரி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு எந்த சத்தம் போட மாட்டார். மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ஆட்சி ஸ்மூத்தா நடத்துவாரு, மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாரு. அதே பாணியில தான் திமுகவும் நடந்துடுச்சு, குறிப்பா ஸ்டாலின் நடந்துகிட்டாரு. எவ்வளவு கொடூரமான நெருக்கடிக்கு மத்தியிலையும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சார். ஃபர்ஸ்ட் டைம்லாம் 2023 ஒதுக்கும் போது 10 மாதங்கள் இடைவெளி. ஏன்னா அப்போ அடுத்த 10 மாதங்கள் இருக்கு அந்த வருஷத்துக்கு, அடுத்த சட்டம் இது என்னது பட்ஜெட் கூட்டத்தொடர் வர்றதுக்கு. 10 மாதங்களுக்கு 12 கோடி ரூபாய், 1.25 கோடி பேருக்கு 12,000 கோடி ரூபாயை முதல்ல தூக்கி வச்சுட்டாங்க. 1000 ரூபாய் பணத்தை. இப்படித்தான், இதுதானே எடுத்து வைக்கணும். நீங்க அந்தந்த மாசமா எடுத்து வைப்பீங்க, பட்ஜெட்ல பக்காவா எடுத்து வைப்பீங்க இல்லையா? ஒரு அடுத்த பட்ஜெட் வரையிலும் பணத்தை எடுத்து வைக்கணும். அப்படி தூக்கி வச்சு உங்களுக்கு வேலை நடந்துச்சு. இப்ப நடக்குமா என்ன? இப்ப நடந்தாலும் இன்னொன்னு கேளுங்க, நான் சொல்லல, சனாதனத்தை போற்றி பாதுகாக்கிற பிள்ளைகளுக்கு போடுகிற உணவு இருக்குல்லையா, அந்த கொடுக்கிற உணவு இருக்குல்லையா, அதை மலத்தோடு ஒப்பிட்ட தினமலர்ங்கிற பத்திரிகை சொல்லுது, சனாதன பார்ப்பன பத்திரிகை சொல்லுது, விஜய் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா 12 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும். அந்த பத்திரிகை சொல்லிருக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும்னு. முன்னாடியே இவர் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த உடனே சொல்லிட்டாங்க. அப்ப இது பொய், போங்காட்டம்னு சொல்லியாச்சு. நான் சாத்தியப்படாததை பேச மாட்டேன். எப்போ முன்னாடியும் சொன்னீங்க, இப்பவும் சொல்றீங்க. இப்ப பேசுறதும் சாத்தியப்படாதது தான். சரிங்களா? நீங்க சொன்னது எல்லாதுமே சாத்தியப்படாததான். ஏன் சாத்தியப்படாது? உங்களுக்கு திட்டமே கிடையாது. மார்க்கெட்ல என்ன இருக்கு? அவங்க 2000, நான் 2500. அவங்க அதை கொடுக்குறாங்களா? நான் மாமன் சீரு. ஏங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்கு திட்டம் கொடுப்பீங்களா? மாமன் சீருங்கிறதே அது ஒரு பழமையானது. பொண்ணுக்கு சொத்து கிடையாது, அதனால சீரை கொடுத்துட்டு ஏமாத்துற வேலைங்க அது. யோசிச்சு பாருங்க. 89லயே கலைஞர் சொத்து கொடுத்துட்டாரு.
குடும்பத்தில் ஆளுக்கு பாதி, பெண் இருந்தால் பெண்ணுக்கு பாதி பங்கு. 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், 50 லட்சம் ரூபாய் சொத்தை பாதியை கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான், வந்து பண்டம் பாத்திரம் நகை நட்டுலாம் கொண்டாந்துருவாங்க. அதிகபட்சமாக 10 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம் எல்லாம் சேர்த்து. அப்போ என்னன்னா ஒரு 40%, அதாவது 40 லட்சம் ரூபாய் அடிக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு இது. பெண் குழந்தைகளை அவங்க இன்னும் கூடுதலாக அந்த பெண் குழந்தைகளை ஒரு அதாவது இந்த பெண் வந்து உனக்கு உதவாதவ, இவளை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் உனக்கு சீர் கொடுக்குறேன்னு அர்த்தம். அந்த பழைய மெத்தடுக்கு நீங்கள் இழுத்துட்டு போறீங்க. அதனால தான் திமுக தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டு. ஏன்னா தாலிக்கு தங்கம்ங்கிறதே வேண்டாம், அது வந்து சீரோட சேர்ந்து போகிறது. பெண்களுக்கு கல்விக்கு உதவி செய்வோமா, நான் வந்து படிக்க வச்சுட்டா தங்கத்தை நானே வாங்குவேனே. இதுதான் முற்போக்கான அரசியல். அப்போ அம்பேத்கரையோ பெரியாருக்கோ மாலை ஓடுவதல்ல, நீங்க சொல்லுகிற திட்டத்திலேயே இருக்குது உங்களுடைய வண்டவாளம். நீங்க ஒரு சனாதன அடிமைங்கிறது உங்களுடைய திட்டங்களிலே இருக்குது. இதை நிறைவேற்றுவதற்கு கூட உங்கள்கிட்ட திட்டம் இல்லை, உங்களுக்கு ஆற்றல் இல்லை. அதைத்தான் சனாதன பத்திரிகையான தினமலரே சொல்லுகிறது. இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய. விஜய விமர்சனம் பண்ணா இனிமே ஜெயிலுக்குள்ள போவீங்க, உங்களோட ஐடி எல்லாம் பிளாக் பண்ணிடுவோன்னு ஒரு அறிக்கை வெளியாயிருக்கிறதா செய்தி ஒண்ணு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இனிமே விஜய பத்தி பேசினாலே இந்த மாதிரிதான் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது எவ்வளவு தப்பானது அல்லது சரியானது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, விஜயோட அந்த பதவி ஏற்பு விழா இருக்கு இல்லையா, அதையே ஒரு அரசியல் மேடையாக ஒரு படத்துக்கான ட்ரெய்லரா ஓட்டி முடிச்சிட்டாப்ல. எந்த ஒரு தலைவன் இப்படி வந்து ஒரு கேவலமான பதவியேற்பு விழாவை செய்ய வேண்டாம். ஒரு பதவியேற்பு விழாங்கிறது ஒரு பொறுப்புள்ள வேலை. நான் வந்து என் கையில் இந்த நாட்டையே கொடுத்துருக்கீங்க. 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஆதாரம், ஒரு குழந்தைக்கு கொடுக்குற பால்ல இருந்து, ஒரு வீட்டுக்கு வர்ற அரிசியிலிருந்து, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான மின்சாரத்திலேருந்து எல்லாத்துக்குமான பொறுப்பு என் கையில் இருக்குது. நான் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து வாங்குறேன். இது வெறுமனே ஸ்டாலினுக்கோ வெறும் எதிர்கட்சிகளுக்கான இடம் இல்லை. எதிர்கட்சிகள் மாறும் அல்லது அவர்கள் இருப்பாங்க, அடுத்து வருவாங்க, நீங்க எதிர்கட்சி ஆவீங்க, அது இல்லை விஷயம். தோற்றவர்களுக்கும் அதாவது உங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்தே தான் நீங்க முதலமைச்சர். இந்த வார்த்தையைத்தான் வந்து ஸ்டாலினே சொன்னார். ஒவ்வொரு முறையும் என்னை எதிர்ப்பவர்களுக்கும் எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்தே நான் முதலமைச்சர், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் திட்டங்களை தீட்டுறேன்னு சொன்னார். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா இவ்வளவு அடாவடியான ஒரு பேச்சு இருக்காது. எப்படி கோட்டு போட்டுட்டு ஏதோ ஒரு ரெஸ்லிங்கில் இந்த WWFலாம் வந்து நின்றுட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் மைக்கை பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அதே மாதிரி அடாவடியாக பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூக்குக்கிட்டலாம் போய் நின்று இப்படி பேசுவானுங்க. அந்த மாதிரியான ஒரு எதிரி, திமுகவை மட்டுமே எதிரியாக வச்சுக்கிட்டு உங்களை அலைக்கழித்த கவர்னரையோ அமித்ஷாவையோ மோடியோ பற்றி பேசுவதற்கு வலுவில்லாமல் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு உதவிய திமுகவை இப்போ கூட உங்களை பக்குவமாக கற்றுக்கோங்கன்னு சொல்ற ஒரு திமுகவை நீங்க எதிரியா தீய சக்திங்கிறீங்க. ஆனா ஒரு முழுக்க ஒரு சாத்தானுக்கான ஒரு தீய சக்திக்கான எல்லா குணபாடுகளோடு டயலாக் பேசிட்டு, அது மட்டும் இல்லை, நான் வந்துட்டு எனக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாது, அப்படியே தூக்கி வீசிடுவேங்கிறீங்க. நீங்க ஒரு தொங்க அரசாங்கம், அவனை நீங்க எப்படி என்ன பண்ண முடியும்? அவன் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ வெளியாச்சுது, நாமக்கெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரு எம்எல்ஏ அடாவடி பண்றாரு, பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு. பஸ்ஸுக்குள்ள உங்களுடைய கட்சிக்காரர்கள்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் நிறைய இருக்க இடத்துல ஒரு தற்கூரி தொங்குறான், ஆடுறான், அசிங்கமா நடந்துக்கிட்டான், ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிட்டான். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அதை செய்கிறவர்களே உங்க கட்சிக்காரங்களா இருக்காங்க. வேற எங்கேயோ ஒரு குற்றவாளி செஞ்சா அதை அரசு கைது செஞ்சது, அது போன அரசு. இப்போ குற்றத்தை இழைக்கிறவர்களே நீங்களா இருக்கீங்க. பேசுகிறவர்கள் விமர்சிக்கிறவர்களை எல்லாம் தூக்கி போடுவேன், இந்த மாதிரி அட்ராசிட்டி செய்கிறவர்கள் அட்டகாசம் செய்கிறவர்கள் எல்லாம் வெளியில வச்சு பாதுகாப்பேங்கிறத தான் நீங்க சொல்றீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை தூக்கி உள்ள போட முடியும்? சிறைச்சாலைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு வேலைக்கால் இருக்கு? சிறை நிரப்பும் சிறையெல்லாம் நாங்க பார்த்தது திமுக பார்த்தது இல்லையா? 65ல பார்த்தது இல்லையா? அல்லது 38ல பார்த்தது இல்லையா? 53ல திக பார்த்தது இல்லையா? எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு போர்க்களங்கள். அதனால இந்த ஏமாற்று பூச்சாவெல்லாம் காட்டிட்டு சர்வாதிகாரத்தை, அதான் சொல்றேன், இது பாஜக பெற்ற கள்ளப்பிள்ளை. அதனுடைய இயக்கம், அதனுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். சொந்த கட்சிக்கார அட்ராசிட்டி பண்ணுவான். நீங்க வடநாட்டில் பார்த்துருக்கீங்களா? இந்த கோரக்ஷன், அந்த பசு பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குல்ல, மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு வெட்டுவான், அடிப்பான், குத்துவான், அவனுக்கு கேஸ் ஃபைலே ஆகாது.
ஆனா நீங்க சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டீங்க அல்லது ஏதாவது ட்விட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்டை முடக்கிடுவாங்க, உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இது பாஜக மாடல். பாசிசவாதிகள் எப்பவுமே அடிமட்டத்து கோழைகள்ங்க. அவங்களுக்கு போர்க்குணமே கிடையாது, அவங்களுக்கு ஒரு போராட்ட உணர்வே கிடையாது. அவர்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னா, தனக்கு மேல் இருக்கிறவர்கள்ட்ட மட்டையா பணிஞ்சிருவாங்க, சுய உணர்வே இல்லாம நடந்துக்கிடுவாங்க. ஒரு நாட்டின் பிரதமர் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியே இல்லாமல் நீங்க வந்து இந்தியாவினுடைய உணர்வுகளை அப்படி சிதைப்பாங்க. நீங்க வந்து ட்ரம்ப் அடிப்பாரு, டாரிஃபை விதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி சத்தம் இல்லாமல் இருப்பார் மோடி. எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு, எல்லாவற்றுக்கும் போய் அப்படியே அடங்கி நிற்பாரு. அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ, அவங்க வந்து புதிய வேளாண் திட்டங்களை கொண்டு வராங்களா, பொருட்கள் இறக்குமதி பண்றதுக்கான வர்த்தக ஒப்பந்தங்கள் சொல்றாங்களா, சத்தம் இல்லாமல் கையெழுத்து போட்டுவார், எல்லாம் பண்ணுவாரு. ஆனா தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான வரி விவகாரங்கள்ல அவ்வளவு அரகண்டா நடந்துக்கிடுவாங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல, கல்வி நிதியில. இந்த பேட்டர்னை நீங்க விஜய்கிட்ட பார்க்கலாம். பாஜக கிட்ட என்ன மிதிச்சாலும் பிதுக்குன்னு பிதுக்குனாலும் சரி, கடைசி நேரம் பேஸ்ட்டை பிதுக்குவோம் இல்லையா, அதே மாதிரி எப்படி பிதுக்குனாலும் சரி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது பாஜக, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, மோடின்னு. ஆனா ஸ்டாலின் அங்கிள் அது இது எல்லாம் வரும், டயலாக்லாம் பெருசா வரும். எதையாவது சொல்லிட போறேன், கொஞ்ச நாள் போட்டோம், விடுங்க. ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக இவ்வளவு பொறுமையாகவும் அழகாகவும் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி.